ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இடிகல்லில் போட்டு நல்லா இடிச்சிட்டு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறின அப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த காலையில் நீங்கள் தயார் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் நீங்கள் மாடிக்கு போகும்போது உங்கள் தோட்டத்துக்கு இதை பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபென்டாஸ்டிக் உரம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பெஸ்டிசைடும் கூட. இந்த தண்ணி 1 டம்ளர் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 லிட்டரில் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி கலந்துக்கணும். நான் இப்போ 1 டம்ளர் எடுத்துகிட்டு 3 டம்ளர் தண்ணி கலந்துக்கிறேன். இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணுக்கு ஊற்றி விடுங்க. சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றுங்க. 12 இன்ச் பாட்டாக இருந்தால் 1 மக்கு ஊற்றலாம். 10 இன்ச் பாட்டாக இருந்தால் அரை மக்கு ஊற்றினா போதும். மண்ணுக்கும் கொடுக்கலாம். செடிகளில் இலைகள் எல்லாமும் தண்டு பகுதியில் எல்லாமும் ஸ்ப்ரே பண்ணலாம். பூச்சி தாக்குதலே இருக்காது. பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே இதை ஆர்கானிக் பெஸ்டிசைட் மாதிரி நீங்கள் அடித்து விடலாம். மண்ணுக்கு ஊற்றினா என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இஞ்சியில் இருக்கிற சத்துக்கள் வேர் வளர்ச்சியை தூண்டும். நல்ல வெள்ளை வேர்கள் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். மற்ற உரங்களெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிற தன்மை கொடுக்கும்.